திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு பையன் ரொம்ப கோபமா டீச்சர் ரூமுக்குள்ள போறான். நான் சரியா தானே பதில் எழுதியிருக்கேன், ஏன் பிள்ளைன்னு போட்டிருக்கீங்கன்னு கேக்குறான். அதுக்கு டீச்சர் அவனுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாங்க. 2+2னா 2 பக்கத்துல 2ன்னு அர்த்தம் இல்லைன்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள இந்த சின்ன பையன் நீங்க சொல்றது சரியில்லைன்னு சொல்றான். இப்ப டீச்சர் அவனுக்கு புரிய வைக்க 2 மக்க பேனோட இன்னும் 2 மக்க பேனை சேர்த்தா எத்தனைன்னு கேக்குறாங்க. அதுக்கு 22ன்னு சொல்றான் அந்த பையன். இல்ல 4ன்னு டீச்சர் சொன்னதும் டேபிள்ல உள்ள பொருளை எல்லாம் தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். போனவன் நேரா அவங்க அம்மா அப்பா கிட்ட வச்சு விட்டுட்டான். மறுநாள் செவ்வாய்க்கிழமை அவன் அம்மாவும் அப்பாவும் டீச்சரை பார்க்க வந்திருப்பாங்க. நாங்க தான் டேனியோட பேரண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. வாங்க உட்காருங்கன்னு உட்கார வைக்கிறாங்க. ஏன் என்னாச்சுன்னு டேனி அம்மா கேட்க 2+2க்கு என்ன பதில்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் 22ன்னு டேனி எழுதியிருந்தான்னு சொன்னதும் புருஷனும் பொண்டாட்டியும் மூஞ்ச பார்த்துக்கிட்டு சரி வேறன்னு டேனி அம்மா கேட்க 2+2 பதில் 4ன்னு டீச்சர் சொல்றாங்க. அப்படின்னு யார் சொன்னதுன்னு டேனி அம்மா கேட்க மேத்ஸ் தான் சொல்லுதுன்னு டீச்சர் சொல்றாங்க. அப்பனா என் பையன் முட்டாள்னு சொல்றீங்களான்னு டீச்சரையே அடிச்சுட்டு கெட்ட வார்த்தையால திட்டிட்டு பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. மறுநாள் புதன்கிழமை காலையில பிரின்சிபல் வந்து டீச்சரை பார்த்து நீ செய்ததுதான் தப்பு, அதனால நீ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாரு. அதுக்கு டீச்சர் டேனி அம்மா என்ன அடிச்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணுமான்னு டீச்சர் கேட்கறாங்க. எது எப்படியா இருந்தாலும் தப்பு உண்மையிலதான்னு பிரின்சிபல் சொல்லிட்டு போயிடுறாரு. மறுநாள் வியாழக்கிழமை ஸ்கூலுக்கு வெளியே கூட்டம் கூடி போராட்டம் நடத்துறாங்க. தப்பு செய்த டீச்சர் பேரண்ட்ஸ் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை பிடிக்கலன்னா ஏன் படிச்சு கொடுக்குறீங்கன்னு கேள்வி கேட்கறாங்க. இப்ப டீச்சரை கூப்பிட்டு மீட்டிங் வைக்கிறாங்க. மீட்டிங்ல டீச்சரை தப்பு சொல்லி சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. வெள்ளிக்கிழமை ஆகுது. டீச்சர் அவங்க பொருளை எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுல டீச்சர் டிவி பார்த்துட்டு இருக்கும் போது பிரேக்கிங் நியூஸ்னு சொல்லி டீச்சரோட படத்தை காட்டி இந்த டீச்சர் ஸ்டூடெண்ட்டை நடத்தினது தப்பு, தப்பு செய்யாத ஸ்டூடெண்ட்டை தப்பு பண்ணிட்டான்னு சொல்றாங்க. எல்லா டிவி சேனல்லையும் டீச்சரை பத்தி தான் பேச்சு. 2+2 4ன்னு சில எக்ஸ்பர்ட் சொல்றாங்க, சில எக்ஸ்பர்ட் சொல்றாங்க 22ன்னு. இன்னொரு சேனல்ல உனக்கு அமெரிக்கா பிடிக்கலன்னா வேற எங்காவது போய் படிச்சு கொடுக்க வேண்டியது தானேன்னு சொல்றாங்க. நியூஸ் கேட்டுட்டு இருக்கிற நேரத்துல ஒரு கால் வருது. எடுத்து பார்த்தா ஸ்கூல் பிரின்சிபல். உங்களை வேலை நிறுத்தம் பண்றோம், நாளைக்கு ஸ்கூலுக்கு வந்து உங்க சம்பள பணத்தை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லுவாரு. டீச்சரும் மறுநாள் சனிக்கிழமை ஸ்கூலுக்கு போவாங்க. கதவை திறந்து உள்ள போனா நிறைய டிவி சேனல்ல இருந்து வந்திருப்பாங்க. ஸ்கூல் நிர்வாகம் டீச்சருக்கு என்ன தீர்ப்பு தராங்கன்றத மக்களுக்கு காட்ட ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க. பிரின்சிபல் டீச்சரை பார்த்து வந்ததற்கு நன்றி, நாங்க உங்களை எச்சரித்தோம், விளக்கம் கொடுத்தோம், ஆனா நீங்க ரொம்ப பிடிவாதமா தான் இருந்தீங்க. சரி, போன மாதம் $2000, இந்த மாதம் $2000, மொத்த சம்பள பணம் 4000ன்னு பிரின்சிபல் சொல்லி முடிப்பாரு. அதுக்கு டீச்சர் இல்ல, அதுக்கு பிரின்சிபல் எப்படி தப்பா போகுன்ற மாதிரி டீச்சரை பாப்பாரு. டீச்சர் சிரிச்சுக்கிட்டே உங்க கணக்குப்படி $22,000 தானே வரணும்னு சொல்லுவாங்க. பிரின்சிபல் வந்தவங்களை பாப்பாரு, கடைசியா டீச்சரை பாப்பாரு. டீச்சரும் பிரின்சிபலை பாப்பாங்க. என்ன முட்டாளாக நினைச்சீங்க, இப்ப நீங்களே உங்களை முட்டாளா காட்டிக்கிறீங்கன்னு முக பாவனையை காட்டி படத்தை முடிக்கிறாங்க.